எனக்கு சின்ன வயதிலிருந்தே உறவு. எங்க ஊர் பரமக்குடியில் ஆத்துக்கு இந்த பக்கம் எமனேஸ்வரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான். நாங்கள உறவு வைத்து எங்களுடைய அரிசி, காய்கறி, முருங்கைக்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் கொடுப்போம். அவங்க நாங்கள் முதலாளி தான் கூப்பிடுவோம். எங்கள் செல்லம்மா என்னை மருமகனேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில இருந்து எங்களுக்கு உடைகள் எல்லாம், பணம், தீவா, பொங்கலுக்கு எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு உறவை பேணுகிற ஒரு உறவு எங்களுக்குள்ள இருந்துச்சு. அது காலகட்டத்தில் என் தம்பி ஆனந்த் சொல்வது போல அரசியல்ல இருந்து அப்படி அமைதியாயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, எஸ்.ஆர். ராதா அவர்கள், நான் சின்னவனா 2010 கட்சி ஆரம்பிச்ச போது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்கள் மூலமாக என் தம்பி ஆனந்துக்கு தெரியும். தொடர்புல என்னோட பலமுறை அலைத்தொடர்புல பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள், நீ நன்றபடியாக வர வேண்டும் என்று. அப்போது தெரியாத அவருடைய அருமை தோழர் எங்க மாமா காளிமுத்து அவர்களுடைய மகளை நான் மணந்து மருமகனாகலாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை வாழ்த்தினார்கள். பெருமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னோர்கள் படத்திலே இந்த தமிழ் பேரினம் மறக்க முடியாத ஒரு பெருமகன் டி.எம். சவுந்தரராஜன் என்கிற ஒரு பெருமகன். பல தமிழர்கள் தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொண்டதே அந்த பேராசிரியர் இடத்தில் தான். கடைசி தமிழன் உள்ளவரை அவன் காதுகளில் டி.எம். சவுந்தரராஜன் என்கிற அந்த தேனிசை குரல், இன்னிசை குரல், அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் பாடாத பாக்களா புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவரை அவருடைய குரலால் எழுச்சியூட்டி எழுப்பிய பெருமகன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மீட்டு சுந்தர வண்டியில் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கையே, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுனது மாதிரியும் எங்களுக்காகவே அவர் பாடியது போலவும் தோணும். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பிறந்த ஒரு இனக்கூட்டத்தில் நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை என்று நீங்கள் வருந்த தேவையும் இல்லை, இது அவசியம் இல்லை. இங்கே சொன்னாங்க கட்சியில என் தம்பி மகன் பிரசாத் சொல்றா அரசியல் கட்சியில இடம் இல்லைன்னு. நீங்க வர்றதில்லை. அதனால நாங்க எல்லாருக்கும் இருகரமும் விரித்து தான் அழைக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்களே, பேரன்பு மிக்க பெருமதிப்பிற்குரிய என் சொந்தங்களே, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழர்கள் அப்படிங்கிறது, தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரன்பின் தாய். நீங்கள் சீனன் எழுந்து, சீனர்கள் என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான். ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான். அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு, சாத்தான் என்று சொன்னான். என்னுடைய முன்னவன் கணியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். எல்லாம் என் நிலம், வாழ்கிற எல்லா மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான். தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்டு உலகத்தை ஆறத்தழுவி நேசித்தது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று பாடியது வள்ளுவம் தான். வள்ளுவம் திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமகனார் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் அப்படி பாடல, பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழன். இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். உலகம் தழுவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இளங்கு எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் தமிழர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடுகிறான் என்றால் காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் இருக்குது என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை. பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். மானுட சமுத்திரமே நான் என்று கூவுன்னா. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் சக மனிதர்களை, என் தம்பியிடம் கேளுங்கள், நீங்கள் வலைகளில் தட்டி பாருங்கள். மரத்திற்கு மாநாடு போட்டேன், மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான் சீமான் என்று சிரித்தார்கள். அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிருச்சு. டேய்
எனக்கு அறிவு இருக்குடா, உங்களுக்கு தான்டா ஒண்ணும் இல்ல, நீங்க திட்டும் போதே ஏன்டா என் பேரை சொல்றீங்கன்னு கூட. நீங்க எல்லாம் கவனிங்க, மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மரத்திற்கு மாநாடு போட்டேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மலைக்கு மாநாடு போட்டேன், ஆற்றுக்கு மாநாடு போட்டேன், கடலுக்கு மாநாடு போட்டேன், தண்ணீருக்கு மாநாடு போட்டேன். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை? வந்தேரிகள் என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள். எங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எங்களை வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள், வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல், பெருமை மிக்க சொல்லும் இங்குதான் இருக்கிறது. நான் கூட கேட்டேன், வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம். நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம். அந்த நாடுகள் எங்களை வந்தேரிகள் என்று எண்ணவில்லை. நார்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்சோ அல்ல சுவிஸோ பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவோ எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எங்களை வந்தேரிகள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தேரிகள் என்று சொல்வோம்? அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ, தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது. அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க பிள்ளைதான் நாங்களும். எங்களுக்கும் இல்லை, நீங்க நினைக்கிறது இல்லை நாங்க இது தமிழ்நாடு தமிழனுக்கு அதிகாரம் இருக்கு நினைக்கிறீங்க. ஐயோ சத்தியமா கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க, நாங்க ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா இருந்து போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இங்கேயாவது பாருங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. எங்க இதுல உட்காருக்கும் போது நான் மட்டும்தான் பெரிய ஆளா இருப்பேன், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. சொல்லுங்கடா டேய், எங்க அவன் எங்க நின்னு எங்கடா நம்ம ஆளுங்க இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் எங்கள்ல பெரிய ஆளு, பாத்துக்கிறங்க. அதனால நாங்க எப்படி சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள்.